ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம். கோபிகானாம் பரம ஆஹ்லாதः. கோபிகைகளின் அளவற்ற மகிழ்ச்சி, பரம குதூகலம் என்கிற தலைப்பில் இருக்கிற இந்த 68வது தசகத்தை பார்ப்போம். கோபிகானாம் பரம ஆஹ்லாதः அர்த்தம் கோபிகைகளின் அளவற்ற மகிழ்ச்சி, பரம குதூகலம். உன்னை பிரத்யக்ஷமாக கண்ட கோபியர்கள் சந்தோஷத்திற்கு அளவில்லை. திகைத்து நின்ற அவர்கள் அமிர்த வெள்ளத்தில் இல்லை அமிர்த மழையில் நனைந்தவர்கள் போல ஸ்தம்பித்து நின்றனர். உன்னை நேரில் பார்த்ததுனால அவளுடைய ஆனந்தத்திற்கு அளவில்லை. அவர்கள் அமிர்த மழையில் அமிர்த வெள்ளத்தில் நனைந்தவர்கள் போல ஸ்தம்பித்து நின்றனர். அதாவது என்ன செய்கிறது தெரியாது அப்படியே நிற்கிறான்னு அர்த்தம். ஆனந்த மிகுதியால் அவர்கள் ஆனந்த மிகுதியால் அவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பலவற்றை செய்தனர். பல காரியத்தை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. என்ன வேணால் பண்ணினாவா. ஆனந்த மிகுதியால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பலவற்றை செய்தனர். சிலர் கண்ணனை காதல் மிகுதியால் கடிந்து கொண்டார்கள். கடிந்து கொண்டார்கள். உன்னோடு ஒட்டி உறவாட நினைத்த கோபியர் உன்னை பலரும் சூழ்ந்திருப்பதால் நெருங்க முடியாமல் தள்ளி நின்று ஏங்கினார்கள். ரொம்ப கும்பலாக கண்ணனை சுற்றி பல பேர் இருந்தார்கள். அதனால் சில கோபியர்கள் தூரத்தில் இருந்து உனக்காக ஏங்கினார்கள் அர்த்தம் பண்ணியிருக்கலாம். நீயோ எல்லோருடனும் இணைந்து அனைவரின் திருப்திக்கும் ஈடு கொடுத்து கொண்டிருந்தாய். ஆனால் கண்ணன் என்ன பண்ணால் எவ்வளவு சேர்ந்திருக்க முடியுமோ கோபிகளுடன் ஒவ்வொருவருடனும் தன்னை அவளோட திருப்திக்கு ஈடு கொடுத்து கொண்டிருந்தாய். கோபம் கொண்ட கோபியர்களை பார்த்து கண்ணன் சொல்கிறான், நீ சொல்கிறாய், கல்நஞ்சக்காரன் என்று என்னை நினைத்து விடாதீர்கள். கல்நஞ்சக்காரன் என்ன நினச்சிடாதீங்க. உங்களுடைய அன்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பயந்துதான் நான் அவ்வப்போது என்னை மறைத்து கொண்டேன். உங்களுடைய அளவு கடந்த இந்த பிரியத்தினால் அதற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தான் நான் என்னை மறைத்து கொள்ள வேண்டியிருந்தது என்று சொன்னாய். என்னை நீங்கள் மறவாது இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். இப்படி மறைஞ்சு போனால் என்னுடைய நினைவிலே இருப்பீர்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். என்னை நீங்கள் மறவாது இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று சொன்னாய். மேலும் சொல்கிறார் கண்ணன், நீ சொன்னாய், உயிரினும் மேலான கோபிகைகளே, உங்களை விட என் மீது அன்பு கொண்டோர் எவரும் இல்லை. உங்களைப் போல என் மீது அன்பு கொண்டோர் யாரும் இல்லை. அதையும் சொல்கிறார் அவர்கள். அப்புறம் உயிரின் மேலான கோபிகைகளேன்னு கூப்பிட்டு இதை சொன்னாய்ன்னு எழுதுகிறார். இந்த யமுனாற்றங்கரையில் குளிர்ச்சியான நிலவொளியில் உங்கள் இஷ்டத்திற்கு என்னுடன் சேர்ந்து விளையாடுங்கள் என்றும் கூறினாய். இப்போ எல்லாரோட திருப்தியும் ஆயிடுத்து. இந்த யமுனாற்றங்கரையில் நில ஒளி இருக்குது. இதில் எல்லோரும் சேர்ந்து என்னோடும் இஷ்டத்திற்கு விளையாடுங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுங்க முக்கியமாக கூறினாய். இதை கேட்டு பேரானமடைந்த கோபியர்களோடும் யமுனாற்றங்கரையில் வெகு நேரம் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தாய். இதான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி சொன்னப்புறம் அவர்கள் கோபியர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். கண்ணன் கோபியர்களுடன் யமுனாற்றங்கரையில் நில ஒளியில் வெகு நேரம் மகிழ்ச்சியாக குதூகலமாக விளையாடினான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியில் சொல்கிறார், குரு புரிபதே பாகி மாம் கதாத்து. குருபுரி பதே பாகி மாம் கதாத்து. குருபுரி பதேன்னா குருவாயூரப்பனே
கதாத்து நோய்களிலிருந்து, மாம் என்னை பாகி காப்பாற்று. முன்ன சொன்ன எக்ஸ்ப்ரெஷன் தான், அதில் நாம் தமிழில் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டாம். இந்த எக்ஸ்ப்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு புரிப்பதே பாகி மாம் கதாத்து. இவ்வாறாக இந்த கோபினாம் பரம ஆஹ்லாதா, கோபியர்களின் அளவற்ற மகிழ்ச்சி அல்ல மிகுந்த குதூகலம் என்கிற இந்த 68வது தசகத்தை நிறைவு செய்கிறார் நாராயண பட்டத்தி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.